திரு ஸ்ரீராம், தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பயணம் அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். நிச்சயமாங்க பிரதமர் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எந்த ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு காரணத்துக்கும் சொல்லிட்டு தான் போகணும்னு ஒன்றும் இல்லைங்க. அவசியம் இல்லை. அப்ப எங்க போயிட்டா? ஃபேமிலியோட ஊரை விட்டு போட்டார். ஊரை விட்டே போயிட்டு அவரோட உரிமை, அதுல ஒண்ணு மாற்று. அவர் எங்க வேணா போலாம், அவர் எதுக்கு வேணா போலாம், யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேணாம், எந்த கட்சிகிட்டயும் நான் இதுக்கு தான் போறேன்னு சொல்ல வேணாம். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. அவசியமே இல்ல. அது மாதிரி அவரோட பர்சனல் ட்ரிப். உங்க கூட நலல் மாதிரி தெரியல, என்ன ஊட்டி ஊட்டி பழையாளியா? ஏய், நான் அந்த ரெண்டு டைனோசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓ, அப்ப தேவையில்லை. எனக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தியாலேயே ஒரே ஒரு மாநிலம் 3 கோடி மக்கள் ஆள்ற அந்த கம்யூனிஸ்ட்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது இன்னைக்கு இந்தியால இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கேரளால தான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா, உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. 37,000 கோடி பாவம் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷனுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம புடிச்சு வச்சிருக்குது இந்த பார்ட்டி தான். சரந்தாழ்ந்த விமர்சனம் பண்றவங்க மனநோயாளிகள். அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி நாங்கள் மனிதர்கள் மேலதான் எங்களுக்கு அக்கறை. நாங்கள் மனிதர்கள் மேலதான் எங்களுக்கு அக்கறை. இப்படி ஒரு பிறவி கலைஞனா கொலைப்படம் பார்த்தேனே. ஆனா அன்வர்னு ஒரு எம்பி ராகுல் காந்தியை டிஎன்ஏ செக் பண்ணுங்கப்பா, அவர் நேருவோட ஃபேமிலியில தான் பிறந்தாரான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி, அப்படித்தான் பேசுவாங்க. அது என்ன மாதிரியான அக்கறை? இது ஒரு அக்கறைன்னு எடுத்துக்கணும்னு சொன்னா எடுத்துக்கலாம். சோ அது ஒரு அக்கறையா? இவனை எல்லாம் லிமிட்ல வைக்கணும்டி, இல்லனா எங்க துணி விலகுதுன்னு பாப்பானுங்க. இன்னொரு அம்மா ஒருத்தவங்க வருவாங்க, ராகுல் காந்தி எம்பிக்கே லாயக்கு இல்லப்பா, நீ ஏன் அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறீங்க? இதெல்லாம் என்ன மாதிரியான அக்கறை? நீ யார் ஐடுபடி என்ன சொல்றதுக்கு? நீங்க மிச்சவங்கள மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பையும் உங்க மாநிலத்துல அனாவசியமா இந்த கட்ட வேறல இந்த இடத்துக்கு வர வச்சிராத, அப்புறம் சவுண்ட் வரும். இதோ வந்துருச்சுப்பா. சவுண்ட் வரலையா? இப்ப வரும் பார். நீங்க அந்த ஓட்டிங் மெஷின் மூலமா 10 வருஷமா நீங்க அந்த மாநிலத்தை ஆள்றீங்களே, உங்களால உருப்படியா என்ன பண்ண முடியும்னு தயவு செய்து யோசிங்க. நீங்க 2 பேரும் ராஜ தந்தறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி, அதை விடு. அதனால அதுதான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தாருங்க, அவருடைய ஒரு தியானத்துக்கு வர்றாருங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் பரவாயில்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம அவர் அடுத்த நெக்ஸ்ட் 4th அப்புறம் 3rd டேர்ம் எடுக்கிறதுக்குள்ள ஒரு எனர்ஜியை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு போறாரு. என்ன இருக்குது, என்ன வேணும்னு கேளுங்கய்யா. நிச்சயமாக அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து, எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு கிடைக்கு. உனக்கெல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய், மெயின் கை பேசாம இருக்கு, நீ என்னடா அழகா? அவர் பேரு எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கயா பாருங்க, எனக்கு என்னன்னா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்றதுனால ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கு அந்த கேள்வி வருது. அவன் உங்களை பார்த்து பயந்து ஒண்ணுக்கு போயிட்டா. யூரின் ஸ்மெல்லு ஹெவியா வருது. அது அங்க இருந்து வரலடா, அப்புறம் இங்க இருந்து வருதுடா. தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இப்ப சமீப காலமா ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. ஒடிசால நடக்கக்கூடிய பரப்புரைகளுக்கு பிறகுங்கும் போது இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப தமிழ்நாட்டின் மீது அல்லது தமிழர்கள் மீது என்ன விதமான அன்பை செலுத்துகிறீர்கள் கேள்வியை மீண்டும் வைக்கிறாங்க. ஒரு பேக் ஃபயரும் அல்ல. வாய மூடியா, இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எறும்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். இங்க திரு எம்ஜிஆர் எலெக்ஷன் வின் பண்ணும்போது மலையாளின்னு பேசணும். என் வாயில நல்லா வந்துட போகுது. டேய், இவங்கள மாதிரி ஆளு உனக்கு டேஞ்சர், எனக்கு டேஞ்சர்ரா. இங்க மேடம் ஜெயலலிதா இங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கன்னடிகான்னு பேசுறோம். எல்லா ஊர்ல இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கானுங்களா? இருக்கானுங்க.
இருப்பானுங்க அந்த மாதிரி அங்க ஒரு எந்த எலெக்ஷன்லயும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அந்தந்த மாநிலத்துல இது வேறு ஒரு லோக்கல் இஷ்யூவை பேசுறது, ஒரு மாநிலத்தையே இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதுலாம் இது ஒரு அரசியல் ட்விஸ்ட். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. இங்க மாநில கட்சிகள் அவங்க மாநிலத்தின் உரிமைன்னு பேசுறது வேற, நீங்க தேசிய கட்சி உங்க நிலைப்பாடு அதுதானா, பிஜேபி நிலைப்பாடு அதுதானாங்கிற அடிப்படை கேள்வி. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? தேசிய பார்வை ஒண்ணுங்க. ஆனா அந்தந்த மாநில எல்லாரும் இந்திய இல்ல, நீங்க தான் சொல்றீங்க இந்தியனாக நாம உணரணும். மாநிலத்திற்கான மக்களே அங்க வந்து ஒரிசா மாநிலத்தில் இல்லாதவர் தான் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி என்கிட்ட சாரி கேட்டு கிளம்பு. சாரியா? இல்ல தமிழ்நாட்டில் இல்லாதவர் தான் வேற மாநிலத்திலிருந்து வந்து இங்க ஆளணுமான்ற ஒரு क्वेश्चन. இந்த கேள்வி ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட போது தமிழ்நாட்டில் யாரு அது ஒரு அரலூசு. இதுல நடுவேட்டு வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இதெல்லாம் கடுமையா கண்டிச்சவர்கள் நீங்க. என்ன சொன்னீங்க? நாம என்ன இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசுறதுல இருந்து மற்ற எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. யார் வேணா வரட்டும், ஆனா ஆள்றது தமிழா இருக்கணும்னு சொன்ன போதெல்லாம் எப்படி இது ஒரு இனவாதம் பேசலாமா சரியா, மொழிவாதம் பேசலாமா சரியான்னு கேட்டுட்டு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? இன்னைக்கு நாம ஒடிசால போய் கேன் தமிழியன் ரூல் ஒடிசான்னு கேட்கறது என்ன வாதம்? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது ஒரு தமிழ்நாடு கேள்விகள் எழுப்பப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தை அந்த கேள்விகளை எழுப்புறதுனாலயே வந்து அந்த ஒரிசா தமிழர்களுக்கு எதிர்ப்பாளர் சொல்றது நீங்க. அந்த ஆளு சொல்றது உண்மையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல சார், நான் ஒரு சீரியஸா விஷயத்தை சொல்றேன். இல்ல ஸ்ரீராம், ஒரு விஷயம் சொல்றீங்களா? ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கிறாரு சார். ஒரே விஷயம் கூடாது சார், அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி என் கேள்வி எடுத்து நீங்க பேசுங்க. அதுதான் அந்த பேச்சு. ஏண்டா காளையா, ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற, அதுக்காக அவன் பேசுனதே திருப்பி பேசுவியா? சே, என்ன தமிழர்னு இல்ல இல்ல விகே பாண்டியன் சொல்லல. இல்ல மொத்த வேற என்ன சொல்றது, என் வாயில இன்னும் நல்லா வந்துரும். இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, விகே பாண்டியன்ங்கற அதிகாரியை பற்றி ஸ்பெசிஃபிக்கா பேசலாம். ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன விஷயம்னா பின்புறம் கேள்வி எடுத்து மாதிரி இருக்க கூடாதுன்னா பிஎம் சொல்றாரு சார். அதெல்லாம் சொல்லுங்க சார். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. பிரைம் மினிஸ்டர்ல தொடங்கி உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் ஸ்மிருதி இரானி வரைக்கும் என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு அதிகாரி ஒடிசாவை ஆளலாமா? தமிழ்நாட்டில தான் அந்த சாவி, பொக்கிஷத்தின் சாவி இருக்கிறது. நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா கொடுக்குறேன், முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. தமிழ் கான்ட்ராக்ட், ஒடிசாவுடைய கான்ட்ராக்ட் பூரா தமிழ்நாட்டுக்கு போகுது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். இவ்வளவு விஷயங்கள் அங்க சொல்லும் போது, அப்ப தமிழ்நாட்டுல அன்பு, தமிழ் மக்கள் மீது அன்பு, தமிழ்நாட்டின் மீதான பாசம், இதெல்லாம் கேள்விக்குள்ளாயிடாதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அதாங்க இப்ப நீங்க அதானி அம்பானி வச்சு இவங்க எல்லாம் பேசலையா? அதானிக்கு இதை கொடுத்துட்டாரு, அதானிக்கு அதை கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தீங்களே. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இப்ப அதிரஞ்சன் சௌத்ரி சொன்னாரு, வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா நாங்க அதானியை பத்தி பேச மாட்டோம்னு சொல்றாரு. அடங்கம்மால ஏண்டா
ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் எந்த நிலைமைன்னு நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமா? இது பேசுறது நீங்க கேட்ட கேள்விக்கு நேரா பதிலே இல்ல அந்த ஸ்ரீராம் லோக்கல் இஷ்யூ. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.